வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோகுல். இந்த சேனல் க்ரோ வித் கோகுல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணணும்னு பார்த்தோம். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், பாசிவ் இன்கம், இதெல்லாம் ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம். சரி, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் இன்றைக்கி எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி ரெடி பண்ணுறது, அப்படி ரெடி பண்ணுற எமர்ஜென்சி ஃபண்டில் இருந்து எப்படி ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? ஆனால் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்புறம் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகேவா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்குங்க. மண்ணுலேயும் பொண்ணுலேயும் போட்டால் வீணாக போக மாட்டான், மண்ணுலேயும் பொண்ணுலேயும் போட்டால் உங்கள் பணமும் வீணாக போகாது. இது அந்த காலத்துக்கு முற்றிலும் பொருந்தும். ஆனால் இந்த காலத்துக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ரிஸ்க்கெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்புறம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எல்லோரும் எப்படி ரியல் எஸ்டேட்டில் போடுவோம்? ஒரு இடத்த வாங்கி போடுவோம். அப்படி இல்லைனா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குவோம் வாடகை வர மாதிரி. அப்படி இல்லைனா ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அதாவது விவசாய நிலம் வாங்கி போட்டு ஒரு தென்னை தோப்போ இல்லை மாந்தோப்போ ஏதோ ஒன்றில் அதுலேருந்து இன்கம் வர மாதிரி அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் சில பேர்த்துக்கு தெரியாத ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதைய. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது ஒரு பெரிய வகையான இடம், ஒரு ஷாப்பிங் மாலோ இல்லை பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லை. பல கோடி தேவைப்படும் இல்லையா? அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்காது. உங்களை மாதிரியே நினைக்கிற ஒரு 100 பேரோ 50 பேரோ சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காசு கொடுக்குறீங்க. அதாவது ஒரு 50 லட்சம்னு வச்சுப்போம். 50 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான வட்டியாக உங்களுக்கு 5%, 6% அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த மாலோ பெரிய ப்ராப்பர்ட்டிலையும் நீங்களும் ஒரு இன்வெஸ்டர், அதில் வர வாடகையை எடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ரிட்டர்ன்ஸ் தராங்க. ஸோ உங்களுக்கு பல கோடிகளும் தேவைப்படலைங்க. உங்கள்கிட்ட இந்த 50 லட்சத்தை வச்சு நீங்கள் ஒரு மாலையும் ஓன் பண்ண ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கான ஸ்டேபிள் இன்கமும் வரும். ஆனால் அதே நேரத்தில் அந்த மாலோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மாலில் வாடகை வரலன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி அப்படியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரெக்டாக ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. லீகல் பேப்பர்ஸ் செக் பண்ணணும், ஓனர்ஸ் செக் பண்ணணும், அது எந்த இடத்துல வாங்குறீங்கிறத பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்க்கணும். இது எதை பற்றியுமே யோசிக்க வேண்டியதில்லை நீங்கள் ரீட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஆனால் ரீட்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, வாடகை வரலைன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் வாடகை வேண்டான்னா நீங்கள் அப்போவே நீங்கள் அதை விற்றுட்டு உங்களோட ஷேரை வாங்கிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அதுக்கான சின்ன பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருக்கும், கட்டிட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுறது, அந்த இடத்த விற்றீங்கன்னா தான் அவங்களால அந்த பணத்தை லிக்விடேட் பண்ண முடியும், அதாவது திருப்பி வாங்க முடியும். அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பல நாளோ மாதமோ ஆகலாம். அது அந்த டிஸ்அட்வான்டேஜ் இங்கே இல்லை. இது ஒரு வகையான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கோல்டு, சில்வர் வாங்கிறது. எல்லாத்துக்குமே தங்கம் வாங்குறது தான் முதல் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தோணும். ஆமாம், இல்லைன்னு சொல்ல. அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல சில வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறது. அதாவது ஒரு கடையில் போய் தங்கத்தை காயினாவோ இல்லை நீங்கள் போடுற நகைகளாவோ இல்லை பாராவோ வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா? அது ஒரு ஃபார்ம். ரெண்டாவது ஃபார்ம் என்னென்னா இடிஎஃப்ஸு, கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பங்குச்சந்தையில் போய் நீங்கள் ஸ்டாக்கை வாங்குற மாதிரியே நீங்கள் ஒரு கோல்டு பீஸையோ இடிஎஃப்ஸையோ வாங்குவீங்க. உங்களோட எக்ஸாக்ட் தங்கத்துக்கான விலையே அங்கே இருக்காது. அந்த பீஸ்க்குன்னு ஒரு விலை நிர்ணயிச்சிருப்பாங்க. அது உங்கள் தங்கம் எவ்வளோ ஏறுதோ அதுக்கு ஈக்குவலாகவோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவோ ஏறும். பட் அதே டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேவா? அது கோல்டு பீஸு இல்லைனா கோல்டு இடிஎஃப்ஸு. மூணாவதாக டிஜிட்டல் கோல்டுன்னு ஒன்று இருக்குது. இது சில வெப்சைட் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் தினமும் ஒரு 100 200 கட்டி நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க. ஒரு சர்டைன் பாயிண்ட் ரீச் ஆனோன்னே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 1 கிராம் ரீச் ஆனோன்னே நீங்கள் தங்கமாகவே வாங்கிக்கலாம் அவங்ககிட்டருந்து. அதுக்கான ஃபீஸ் மட்டும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு டெலிவரி சார்ஜஸோடு அவங்க அந்த தங்கத்தை உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இல்லை நான் 1 கிராமாக எனக்கு வேண்டாம், எனக்கு 1 பவுன் சேர்ந்ததுக்கப்புறம் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் 1 பவுனாக சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேஃபாக என்னென்னா நம்ம தரவாக பார்த்துட்டு தான் வாங்கணும். இது கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணல, செபியும் அங்கீகாரம் பண்ணல இதையே. அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சேஃபான தரவாக அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வாங்கணும். இது மூணாவது. நாலாவது ஃபார்ம் என்னென்னா சாவரின் கோல்டு பாண்ட்ஸ். அதாவது
கோல்டு வச்சு பத்திரம் பாண்ட்ஸ் உங்களுக்கு தந்துடுவாங்க. அது வந்துட்டு கவர்மெண்ட் தருவாங்க. ஒரு விலையை நிர்ணயித்து உங்களுக்கு பத்திரத்தை கொடுத்துருவாங்க. அது 7 வருஷமோ 10 வருஷமோ அது கொடுத்துருவாங்க. அதுக்கு 2% to 3% வட்டியும் கொடுத்துட்ருப்பாங்க அந்த தங்கத்துக்கு. நீங்கள் அந்த 10 வருஷம் கழித்து உங்களோட பணம் அப்போ என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அந்த ரிட்டர்ன்ஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு கோல்டை அவங்க வாங்குற மாதிரி நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. அடுத்தது ஸ்டாக்ஸு. ஸ்டாக்ஸுங்கிறது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாங்க. ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் ஒரு கொஞ்சம் சதவீதத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என்னோடய கம்பெனியோட வேல்யூ 10 லட்சம். அந்த 10 லட்சத்தை 100 ஷேராக ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது 100 ஸ்டாக்காக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கலாம். அந்த ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 10,000 நான் சொல்லிடுறேன். இப்போ 10,000 இன்ட்டு அந்த 100 ஸ்டாக் பண்ணிங்கன்னா 10 லட்ச ரூபா ஆச்சு இல்லையா? இப்போ என்ன ஆகுது, நீங்கள் என்னோடய கம்பெனியோட ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்னோடய கம்பெனியில் ஒரு ஓனர். அதே மாதிரி 100 ஓனர் இருக்காங்க. இப்படி தான் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அது எதுக்கு வாங்குறீங்க, அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அந்த கம்பெனி என்ன பண்ணுது, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் ஒரு ஸ்டாக் வாங்கணும். சிம்பிளாக ஸ்டாக்குன்னு சொன்னோன்னே, ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொன்னோன்னே எல்லாருமே சொல்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போகாத போயிடும், ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போகாத ஏமாற்றிடுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன்னா அழிஞ்சு போயிடுவேன், ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங், அதாவது சூதாட்டம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு ஓனர்ஷிப்பை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஓனர் ஆகுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. என் கம்பெனி நல்லா போகும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என் கம்பெனியோட ஷேரை வாங்கணும். என் கம்பெனி மேலேயோ இல்லை என் மேலேயோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக என் கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கக்கூடாது. ஸோ என்னை பற்றியும் என் கம்பெனி பற்றியும் உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சனால மட்டும்தான் என் ஷேரை வாங்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷேரையோ ஸ்டாக்கையோ வாங்கும்போது அந்த கம்பெனியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா எந்த ரிஸ்க்குமே இருக்காது. அதாவது அந்த ரிஸ்க் என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதை பற்றி படிப்பீங்க, அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு படிப்பீங்க, அது எப்படியெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு, கடன் வாங்குகிறாங்களா, நிறையா கடனை திருப்பி அடைக்கிறாங்களா, நான் எனக்குன்னு ஒரு ஷேர் இருக்கும் இல்லையா, அதையும் நான் விற்றுட்டு போகிறேன்னா, நானே என் ஷேரை விற்றுனா நீங்கள் அப்போது டவுட் பண்ணணும், எதுக்கு இவனே ஓனரே விற்றுட்டு போகிறானே, நம்ம மட்டும் எதுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுலாம் நிறையா இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். ஆனால் சிம்பிளாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்டாக்குங்கிறது ஒரு கம்பெனியில் ஒரு சதவீதத்தை நீங்கள் ஓனர் ஆகிட்டு வாங்குறீங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாண்டுங்க, அதாவது கடன் பத்திரம். ஸ்டாக்குன்னா என்னென்னு சொன்னேன், நீங்கள் ஒரு கம்பெனியில் ஓனராக போகிறீங்க, கரெக்டாக? இப்போ பாண்டுனா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்க போகிறீங்க, அதாவது லெண்டர் ஆக போகிறீங்க. ஒரு கம்பெனி பேங்க்குக்கிட்ட போய் கடன் வாங்கணுன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, செக்யூரிட்டியெல்லாம் வைக்கணும், அப்புறம் நிறைய பேப்பர் ஒர்க்ஸு, அது லேட் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதே கம்பெனி மக்கள்கிட்ட போய் கடன் வாங்கினாங்கன்னா கொஞ்சம் அதிக வட்டி போனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் அவங்களுக்கு கம்மி, நமக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம் தான், பட் அவங்களுக்கு கம்மி இல்லையா? அவங்களால ஈஸியாக அந்த பணத்தை வாங்க முடியும். மக்களும் அதிக வட்டி வருதுன்னு சொன்னோன்னே அந்த கடன் பத்திரத்தை வாங்குறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பாண்டை வாங்கிக்கிறோம், அந்த பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அந்த பாண்டு ஷார்ட் டேர்ம், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதாவது 3 மாதம் 6 மாதத்தில் முடிகிற பாண்டு, இல்லை 1 வருஷம் 3 வருஷத்தில் முடிகிற பாண்டு, அப்படி இல்லை 10 வருஷத்துக்கு இருக்கிற பாண்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு அவங்க மாதத்துக்கு ஒரு முறை வட்டியோ, 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டியோ, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை வட்டியோ, இந்த மாதிரிலாம் நிறையா வகையில் அவங்க வட்டி கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த வட்டி எவ்வளோவா இருக்குன்னா, பேங்க் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்களோ அதை விட 1% 2% அதிகமாக கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் அதை விட அதிகமாக கொடுப்பாங்க. அதை விட அதிக ரிஸ்க்கும் இருக்குது அதில். ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, 6 to 8% டீசெண்டாக சேஃபாக அவங்களால பாண்டில் ஜென்ரேட் பண்ண முடியும், ஓகேவா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக்னால் நீங்கள் ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்பை வாங்குறீங்க, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஓனர் ஆகுறீங்க. பாண்டுனா ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, அதனால் அவங்கக்கிட்டேருந்து வர ப்ராஃபிட்டை நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க முடியாது. நீங்கள் கொடுக்குற கடனுக்கான வட்டியை மட்டும்தான் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பணத்தை அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் அவங்க உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க. இதுதான் சிம்பிளான டேர்ம்ஸில் பாண்டு. இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை கவர்மெண்ட்கே கூட நீங்கள் கடன் கொடுக்கலாம். அது கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கும், இல்லை ப்ரைவேட் ஈக்விட்டி பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிம்பிளாக பாண்ட்ஸ். அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம், ஃபிக்ஸட் டெபாசிட். உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா ஏதோ ஒரு பேங்க்கில் போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு பணம் சேஃபு, உனக்கு வட்டி வந்துட்டுருக்கும், இப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க, கரெக்டாக?
கரெக்ட்டு தாங்க. ஆனா, அதுலயும் ஒரு ரிஸ்க் இருக்குங்கிறத நான் சொல்றேன். இப்போ ரூ. 10,00,000 நீங்க போடுறீங்கன்னா, 6% வட்டின்னா, உங்களுக்கு அந்த வருஷம் எண்ட்ல உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னா, ஒரு ரூ. 60,000 வந்திருக்கும். இந்த மாரி நீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டும் நீங்க 1 வருஷத்துக்கோ, 3 வருஷத்துக்கோ, 5 வருஷத்துக்கோ எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். உங்களோட தேவைய பொறுத்து. ஆனா, நீங்க ஷார்ட் டெர்ம்ல தான் போடணும். நம்ம ஏங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அடுத்தது ரெக்கரிங் டெபாசிட். இதுவும் கிட்டத்தட்ட அதுவே தாங்க. என்ன நீங்க ரூ. 10,00,000 மொத்தமா முன்னாடியே போடுறதுக்கு பதிலா, மாசம் 10,000 அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்க. அதுக்கான வட்டியும் அவங்க அத பேஸ் பண்ணி உங்களுக்கு வட்டிய வந்து குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க அதைய திருப்பியும் புதுப்பிக்கணும். அந்த ரெக்கரிங் டெபாசிட் நீங்க திருப்பியும் கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் ரெக்கரிங் டெபாசிட். சரி. இந்த ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இதெல்லாமே நம்ம போட்டு வைக்கிற காசு சேஃபான்னு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க? ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல ஒரு ரூ. 1,00,00,000 போட்டு வச்சுட்டேன்னா, எனக்கு மாசம் ரூ. 60,000 வந்துரும் டான்னு. எந்த ரிஸ்க்கும் எடுக்காம நான் என் பொழப்ப நடத்திக்குவேன்ப்பா. இப்படி தான் யோசிக்கிறீங்க. ஆனா, இதுல ஒரு விஷயம் நீங்க முக்கியமா பார்க்கணும். என்னன்னு தெரியுமா? டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. DICGC. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? நீங்க போட்டிருக்கிற காசை பாதுகாக்கிறது. இது எவ்வளோ அவங்க பாதுகாப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஒரு பேங்க்ல 5,00,000 வரைக்கும் தான் உங்களுக்கு கேரண்டி தராங்க. நீங்க போட்ட 1,00,00,000 ஒரே பேங்க்ல ஒரு அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்கனாலும் சரி, பல அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்கனாலும் சரி, ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 5,00,000 வரைக்கும் தான் கவர்மெண்ட் கேரண்டி குடுக்குது. மித்த 95,00,000க்கு எந்த கேரண்டியும் இல்ல. பேங்க் திவாலாச்சுன்னா உங்களுக்கு 5,00,000 தான் திருப்பி கிடைக்கும். இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. பல பேங்க்ல உங்களோட பணத்த ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வைக்கிறது. ஒரு 10 பேங்க்ல 10 ஒரு 10 அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பேங்க்லயும் 10,00,000 போட்டு வச்சீங்கன்னா, அதுலயும் உங்களுக்கு 5,00,000 தான் கேரண்டி. டோட்டலா ஒரு 50,00,000 கேரண்டின்னு வைங்க. அதுலயும் ஒரு 50,00,000 இழப்பாகறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா, உங்களோட லாஸ நீங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, மொத்தத்துக்கு 5,00,000 தான் ஒரு பேங்க்லயே உங்களுக்கு சேஃப்டி குடுப்பாங்க. ஸோ, எல்லாரும் சொல்ற மாரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா ஃபுல் கேரண்டி அப்படிங்கிற விஷயமெல்லாம் இல்ல. பேங்க் திவாலாகாதுங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லாரும் போட்டு வைக்கிறோம். அதுதான் நம்ம சேஃப்டிங்கிற நெனச்சுக்கிறோமே தவிர, ஆக்சுவல் சேஃப்டி இல்ல அது. ஓகேவா? அதனால எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல ஒருத்தருக்கு 5,00,000 வரைக்கும் தான் கேரண்டி. உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வர இன்கம் போதுன்னு நெனச்சீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற கேப்பிட்டல பல பேங்க்ல ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வச்சுக்கிறது ஒரு புத்திசாலித்தனம். அடுத்தது கடைசியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது கொஞ்சம் நெறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் இத கடைசியா வச்சிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, நெறைய பேத்தோட காச ஒண்ணா கலெக்ட் பண்ணி, அதைய ஸ்ப்ளிட் பண்ணி, வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போட்டு, அதில வர ரிட்டர்ன்ஸ மித்தவங்களுக்கெல்லாம் பிரிச்சு குடுப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, கோல்டு எப்ப மேல ஏறும், கீழ இறங்கும்னு உங்களுக்கு தெரியாது. சில்வர் எப்ப மேல ஏறும், இறங்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்டாக்க எப்படி அனலைஸ் பண்றது, அதாவது ஒரு கம்பெனி எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ கடன் அடைக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ரீட்ஸ் ப்ராப்பர்ட்டி நல்ல ரீட்ஸ் அசெட்டா தான் வாங்குறாங்களா, நம்ம நல்ல அசெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றோமா, இதுவும் உங்களுக்கு தெரியாது. பரவால்ல. இது எதுவுமே தெரியாட்டியும், நீங்க என்ன பண்றீங்க, நேரா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் காசு போடுறீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்காக கோல்டு எந்த நேரத்தில கோல்டு வாங்கணும், எந்த நேரத்தில சில்வர் வாங்கணும், எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வாங்கணும், எந்த ரீட்ஸ் அசெட் வாங்குறது நல்லது, இதெல்லாம் அவங்க மொத்தமா உங்களுக்காக அனலைஸ் பண்ணி எது சேஃபோ அதில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில வர ரிட்டர்ன்ஸு ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல டைரக்ட்டா கோல்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸோ ஈக்குவல் ஆகாது. ஆனா, சேஃபான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா லாங் டர்ம்ல கிடைக்கும். ஓகேவா? இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட யார் நடத்துறாங்க? ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட லார்ஜஸ்ட் பேங்க்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த HDFC, ICICI இவங்கெல்லாம் தான் இந்த ஏஎம்சிஸ். அவங்களுக்கு கீழ பல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வச்சிருப்பாங்க. அதிலயும் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதையும் நீங்க பண்றக்கு ரெடி இல்லன்னா, அதுக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதையும் அவங்களே உங்களுக்கு பண்ணிருவாங்க. பேசிக்கா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சேஃபா மினிமம் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர பாருங்க. அவங்க கிட்ட போயி உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு தேவையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணி தந்துருவாங்க. ஸோ இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா,
ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா 20 to 25% ரிட்டர்ன்ஸ் கூட வரலாம். லோ ரிஸ்க் தான் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆவரேஜாக 8 to 12% உங்களுக்கு ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் வரலாம். ஓகேவா? இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறதே ஒரு பெரிய உலகம். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம அப்புறம் டீட்டெயிலாக படிச்சுக்குப்போம். ஆனால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கடைசியாக நம்ம இதெல்லாம் எதுக்கு படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை எங்கே போட்டு வைக்கிறது, அதுலேருந்து எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, இதை பார்க்குறக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம போக போக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இது எல்லாமே நான் ஒரு 5% தான் எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில். அதுக்கு மேலே சொன்னால் இந்த வீடியோ பெருசாக போகுங்கிறனால சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இத்தனையும் கொஞ்சம் பார்த்தாச்சு இல்லையா? இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம்? எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எங்கே பார்க் பண்ண போகிறோம், எங்கே போட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எமர்ஜென்சி ஃபண்ட் 6 மாதத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவை நீங்கள் உங்கள் சம்பளத்துலேருந்து எடுத்து தனியாக ஒரு இடத்துல வைக்க போகிறீங்க. இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. உங்களுக்கு வேலை போனாலும் சரி, நீங்கள் போட்டு வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட் தொலைஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு வர்ஸ் சுச்சுவேஷன், ஹாஸ்பிட்டல் பில் எக்கச்சக்கமாக எகிரிருச்சு, உங்களால் உங்கள் சம்பளத்தை வச்சு சமாளிக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையும் சரி, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாரும் இல்லை நீங்களோ கூட அவஸ்தைப்படக்கூடாது. இதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு பில் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் 6 மாதம் உங்களோட சேலரின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். 50,000 வாங்குறீங்கன்னா 3 லட்ச ரூபா உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு தனி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். நீங்கள் ரெகுலராக டச் பண்ணுற எந்த ஜிபே அக்கௌண்ட்லேயோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ அது இருக்கக்கூடாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் அதை செலவு பண்ணிடுவீங்க. எப்படியும் செலவு பண்ணிடுவீங்க, தொட்டுருவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னோடய லைஃபே அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பாதி பேர் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருந்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிருக்கு ஆவரேஜாக 1 year to 2 year தான். நீங்கள் எவ்வளோ தான் காசு போட்டிருந்தீங்கனாலும், அது எவ்வளோ தான் இறங்கியிருந்தாலும், நீங்கள் போட்ட காசு திருப்பி வரக்கு 2 yearsல கண்டிப்பாக மேலே வந்துடும். ஆனால் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணி வைக்கல அப்படின்னா, அந்த காசை நீங்கள் கீழே இருக்கிற சுச்சுவேஷனில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு லாஸுங்கிறதே ஆகும். ஓகேவா? அதனால தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும். இது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளேயும் நீங்கள் அடக்கக்கூடாது. இது எந்த ஒரு சுச்சுவேஷனிலும் நீங்கள் தொடக்கூடாது. இது எதுக்குன்னா, வேர்ஸ்ட் சுச்சுவேஷன், வேறு எதுவுமே வழி இல்லை அப்படிங்கும்போது மட்டும்தான் நம்ம இதை தொடணும். அதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். சரி, இந்த எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் சேர்த்திட்டீங்க. 3 லட்ச ரூபான்னு நம்ம கணக்கு வச்சுருக்கோம். 50,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தருக்கு. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சும்மா ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்கே அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது எங்கேயாச்சும் நான் போட்டு வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். கரெக்டாக? ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் அதை யோசிச்சு தான் ஆகணும். ஆனால் அது எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னா, எந்த ரிஸ்க்கும் இல்லாத ரிட்டர்ன்ஸாக இருக்கணும். ஓகேவா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது உங்களோட எமர்ஜென்சிக்கு. ரிஸ்க் இருந்துச்சுன்னா இந்த காசு எப்போ வேணாலும் தொலைஞ்சு போயிடும். அதனால் இது ரிஸ்கே இல்லாத ஒரு அசட் கிளாஸில் நீங்கள் போட்டு வைக்கணும். அது என்னென்னு இப்போ பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷனாக சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு பணவீக்கம். உங்களோட பணத்தோட வேல்யூ கீழே இறங்கிருச்சு, நீங்கள் வாங்குகிற பொருளோட வேல்யூ மேலே போயிடுச்சு. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு பால் பேக்கெட் வாங்குறீங்க. போன வருஷம் 10 ரூபா இருந்துச்சு, இந்த வருஷம் ஒரு 12 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ரூபா தான் இன்ஃப்ளேஷன். 10 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறதுக்கான வேல்யூ கம்மியாயிருச்சு. கரெக்டாக? அப்போ உங்களோட பணத்தோட வேல்யூ கம்மியாயிருச்சு. அதே 10 ரூபாய்க்கு உங்களால் பால் பேக்கெட் வாங்க முடியாது இல்லையா? இதுதான் இன்ஃப்ளேஷன். இப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த பணத்தோட வேல்யூ எவ்வளோ கம்மியாகுங்கிறது வேரி ஆகும். அமெரிக்காவுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா 2%ன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவல் வேல்யூவாக இருக்கும். கண்டிப்பாக நான் அதை நம்புகிறேன். ஆனால் இந்தியாவில் ஆக்சுவல் வேல்யூன்னு இவங்க சொல்கிறது 2.5%. ஆனால் இது ஓவராலாக இவங்க சொல்கிற வேல்யூ. கண்டிப்பாக 2%, 2.5% தான் உங்களோட அன்றாடம் வாழ்க்கையில் பொருட்களோட விலை ஏறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஓவரால் நம்ம வெளியே இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸு, அட்வைசர்ஸு, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸு இவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ஆவரேஜ் 6 to 8%. ஓகேவா? நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட பணத்தோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகலைன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போது கம்மிங் பேக் டு த டாபிக், எமர்ஜென்சி ஃபண்டை எங்கே பார்க் பண்ணோம்? 50,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தர்
ரூ. 3,00,000 எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணணும். அதாவது 50,000 இன்ட்டு 6 மாதம் ரூ. 3,00,000 கரெக்டாக? இந்த ரூ. 3,00,000 சும்மா ஐடியலாக ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. ஏன்னா பணவீக்கம் வருஷம் 6% மேலே போயிட்டுருக்கு. அப்போது நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமோ 5 வருஷத்துக்கு அப்புறமோ அதே 3,00,000த்துலேயே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பணத்தோட வேல்யூ கம்மியாயிடுச்சு இல்லையா? வருஷம் அந்த பணத்தோட வேல்யூ 5-6% கீழே போயிட்டுருக்கு. அப்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரூ. 3,00,000ங்கிறது ஆக்சுவல் ரூ. 3,00,000 இருக்காது. அது வந்து கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகேவா? அதனால் அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ஒரு ரிட்டர்ன்ஸில் நம்ம போட்டு வைக்கணும். ஏன்னா இது நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட். அதை விட அதிகமாக ஒரு ரிட்டர்ன்ஸில் போட்டு வைக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அதுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம தனியாக பண்ணுவோம். இது நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டு. அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாலோ அந்த இன்ஃப்ளேஷனுக்கு மேட்ச் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபிக்ஸ்டு டெபாசிட் 5% to 6% இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணும். அதிக ரிட்டர்ன்ஸ் வராது, ஆனால் உங்களோட பணத்தோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகாது. ரெக்கரிங் டெபாசிட் அதே 5 to 6% உங்களோட பணத்தோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகாது. அடுத்தது கோல்டு. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் வாங்குங்க. அதுதான் மிடில் கிளாஸ் லைஃபுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஏன்னா ஒரு கோல்டை வாங்கினீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் அதை போய் கடனுக்கு பேங்க்கில் வச்சு கடன் வாங்கலாம். உங்களுக்கு 75 to 80% உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே ஒரு சேஃபான ரிட்டர்ன்ஸ் தான். அது வந்துட்டு 8% நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வருஷம் கோல்டோட விலை 8% மேலே ஏறுதுன்னு வச்சுக்கலாம். கடந்த 2 வருஷத்தில் 100%க்கு மேலே போயிடுச்சு. அதையெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஆவரேஜாக 8%. ஓகேவா? இந்த 3 மெத்தடும் எல்லோரும் காமனாக தெரிஞ்ச மெத்தட். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சில கேட்டகரிஸ் இருக்குது. டெப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் கொடுக்குற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அசெட். ஓகேவா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கம்பெனிக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அந்த கடன் பத்திரத்தை வச்சு கடன்களை கொடுத்து அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன சொன்னோம்? கடன் பத்திரம் கொடுத்தா நம்மளுக்கு 5-6% கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து உங்களுக்கு 6 to 8% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். பேங்க் எஃப்டிஓ ஆர்டிஓவை விட ஒரு 1-2% உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுவும் ஒரு சேஃபான ரிட்டர்ன்ஸ் தான். எப்போ வேணாலும் நீங்கள் வேணுங்கிறப்போ உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை விற்று அந்த காசை எடுத்துக்கலாம். இது ஒரு சேஃபான அசெட். ஓகேவா? லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சேஃபான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. உங்களுக்கு எப்போ வேணாலும் விற்று நீங்கள் அந்த காசு பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 6 to 8% உங்களுக்கு கொடுக்கும். இது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஈஸியாக உங்களால் லிக்விடேட் பண்ணி வேணுங்கிறப்ப காசு எடுத்துக்க முடியும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். ஓகேவா? ஆனால் ஸ்டாண்டர்டாக நம்ம யோசித்து வச்சுக்கிறது என்னென்னா, ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுக்கு மட்டும்தான். அதுதான் ஈஸியஸ்ட் வே. அங்கேயுமே நீங்கள் 1 year அந்த மாதிரி தான் வந்துட்டு போடணும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். நீங்கள் எப்போ வேணாலும் பிரேக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு 1% வந்துட்டு பிரேக்கேஜ் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் போட்ட காசுலேருந்து அதை டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வர வட்டிலேருந்து அந்த 1% கழிச்சிட்டு கொடுப்பாங்க. 6% வட்டி சொன்னோம் இல்லையா? அந்த 6% வட்டிக்கு பதிலாக உங்களுக்கு 5% கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறீங்க, 6 மாதத்துலேயே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வட்டி 6%ன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் 6 மாதத்துலேயே எடுக்கிறனால உங்களோட வட்டி அங்கேயே 5% ஆயிரும். அதுலேருந்து 1% திருப்பி கம்மி பண்ணி ஒரு 4% கொடுப்பாங்க. பட் நம்மளோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகலையா? உங்களுக்கு எமர்ஜென்சிக்காக தான் எடுக்கிறீங்க. அதுக்காக தான் இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த 1% 2% நம்ம அப்போ பார்க்க வேண்டியதில்லை. அந்த எமர்ஜென்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஒரு 4% ஆச்சு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை ஈஸியாக நம்ம அந்த காசை எடுத்துக்க முடியும். எந்த லாஸுமே இல்லாமல் எடுக்க முடியும். உங்களோட இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியே இல்லை, உங்களுக்கு அந்த ஃபண்டே எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னாலும் அது பில்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த எமர்ஜென்சி வருது அப்படின்னா அப்போ வந்து உங்கள் பணம் பல மடங்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? உங்களோட வேல்யூ எங்கேயுமே டிக்ரீஸ் ஆகாது. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அதில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போட்டு வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபண்ட் இருக்கிறதே தெரியாது. அது பாட்டுக்கு க்ரோ ஆகிட்ருக்கும். திடீர்னு உங்களால் எங்கேயுமே காசே பெரட்ட முடியாத நேரத்தில் மட்டும்தான் இதை தொடணும். இந்த எமர்ஜென்சி போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது, வேறு டைப் ஆஃப் ஹை ரிட்டர்ன்ஸ் தர ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, இல்லை நிறைய கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி எது பண்ணிங்கனாலும் அது திடீர்னு ஒரு மார்க்கெட் ஃபாலோ, உங்களுக்கு வேலை போயிடுச்சுனாலோ, வீட்டில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுனாலோ அப்போ அதையெல்லாம் எதுவுமே தொட வேண்டியதில்லை.
இப்போ ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா ஒரு 20% 30% விழுகும். அப்போது உங்களுக்கு பல மடங்கு லாஸில் இருக்கும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் நீங்கள் அதை போய் எடுத்துட்டிங்கன்னா அந்த மார்க்கெட் ஒரு 6 மாதத்தில் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு வைங்க, 30% கீழே போனது 30% மேலே போகலாம். அப்போ டோட்டலாக 60% மேலே போயிருக்கும். கரெக்டாக? அந்த 60%ஐ நீங்கள் விட்டுட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதனால. அதனால் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை கண்டிப்பாக சேர்த்த ஆரம்பிங்க. அதுதான் ஃபைனான்ஷியலாக நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு. வேலை போகிறதும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே இன்னிமே தெளிவாக தெரில. சில பேர் வேலை போகுங்கிறாங்க, சில பேர் வேலையை உருவாக்குங்கிறாங்க, 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் இருந்தால் போதுங்கிறாங்க, டாக்டரும் கூட தேவையில்லை, ஆப்ரேஷனே வந்துட்டு ஏஐ பண்ணிடும்னு சொல்கிறாங்க. எங்கேயோ போயிட்டுருக்கு உலகம். நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு 6 மாதம் டு 1 வருஷம் என்ன ஆனாலும் தாக்கு பிடிக்கிறதுக்கு நம்மளோட ஃபண்ட்ஸை ஒரு இடத்துல சேஃபாக பார்க் பண்ணி வச்சுப்போம். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி எமர்ஜென்சி ஃபண்டாக இருந்தாலும் அதுலேருந்து எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும் இன்கம்மை, அந்த வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணிக்க முடியும், இதெல்லாமே பார்த்தோம். ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதையும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை டீட்டெயிலாக இன்னும் எதுவுமே பார்க்கல. அப்படி பார்க்கணுன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ தேவைப்படும். அதை அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா நம்ம கற்றுக்கலாம், இன்னும் நிறையா நம்ம படிப்போம், நிறையா ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கான வழிகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொருத்தரும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிறோமோ நம்மளோட வாழ்க்கை அங்கேருந்து ஸ்மூத்தாக நகருங்கிற நம்பிக்கையில் தான் நான் போயிட்டுருக்கேன். அதே நம்பிக்கையில் நீங்களும் நகருங்க. சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் வர வைக்கிறது தான் இந்த வீடியோஸோட நோக்கம். கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ குவெஸ்டின்ஸோ இருந்தால் கமெண்ட்ஸில் விடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மக்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிக்கிற புயலை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த புயலில் நம்ம கப்பல் கவுறாமல் இருக்க நம்ம கையால் செதுக்கின எமர்ஜென்சி ஃபண்டு தான் நங்கூரம். அந்த நங்கூரத்தை நச்சுன்னு போட்டால் நம்ம கப்பலாச்சு கவுறாமல் இருக்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி ஓடுற இந்த உலகத்தில் ரிட்டர்ன் ஆன் பிலீஃப் மேலே இருக்கிற பிலீஃபே எல்லாத்துக்கும் குறைஞ்சிருச்சு. அந்த பிலீஃப் தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணிட்டேன், என் வாழ்க்கை சேஃபாக தான் இருக்குங்கிற பிலீஃப். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.